Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மெட்டா ஆட்ஸ்ல இருக்கிற ஸ்லைட் ஷோ ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்க, இங்க மல்டிபிள் இமேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒவ்வொரு செகண்டுக்குமே ஒவ்வொரு ஸ்லைடா ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கு. ஸோ ஒரு கருசல் ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா அப்போ யூசர் தான் ரைட் லெஃப்ட் எல்லாமே ஸ்வைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். பட் இந்த ஸ்லைட் ஷோ ஆட்ல யூசர் எந்த ஆக்ஷனுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ மாதிரி ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளாக மல்டிபிள் இமேஜஸை யூஸ் பண்ணி நம்மளால வீடியோ பேசிஸில் டிரான்சிஷனோட ஒரு ஸ்லைட் ஷோ ஆடை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஆடோட கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு லெஸ் டேட்டா தான் இந்த ஸ்லைட் ஷோ ஆட் வந்து எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ஆட் ரன் பண்ணுறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கே இல்லாத இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கம்மியான இன்டர்நெட் ஸ்பீடு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மெட்டா ஆட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடை காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட் அவங்களுடைய மொபைல் இன்டர்நெட்டில் ப்ளே ஆகாது அப்படின்றதுனால தான். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இந்த ஸ்லைட் ஷோ ஆட் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால் எந்த ஒரு ரைட் கஸ்டமரையும் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஆடை காட்டிக்க முடியும். சரி வாங்க, இப்போ எப்படி இந்த ஸ்லைட் ஷோ ஆடை கிரியேட் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போகிறேன். அப்புறம் இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நெசசரி ஸ்டெப்ஸையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 40+ வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது நான் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறனோ அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இப்போ ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னைக்கு ஒரு டிராஃபிக் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறேன். அதனால் டிராஃபிக் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். இந்த கேம்பெயினுமே நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. அடுத்து என்னோட கேம்பெயினோட நேமில் நான் ஸ்லைட் ஷோ கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட்டை டவுன் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய டெய்லி பட்ஜெட்டையோ இல்லைனா லைஃப் டைம் பட்ஜெட்டையோ நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு டெய்லி பட்ஜெட்டாக 800 அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் பட்ஜெட் ஷெடியூலிங், ஏபி டெஸ்ட், இது எதுவுமே நம்ம இந்த கேம்பெயினுக்கு பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை மாடிஃபை பண்ணிக்காங்க. அடுத்து இந்த கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இதில் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் ஆட் செட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ப்ராப்பரான நேமை கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இதை அப்படியே விட்டுறேன். கன்வர்ஷன் லொக்கேஷனில் நான் வெப்சைட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கோல் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னா அப்போ உங்களால் ஸ்லைட் ஷோ ஆடை கிரியேட் பண்ண முடியாது. இப்போ கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங், இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை இங்கே பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், இதெல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்காங்க. அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோல்லே நான் எதுவும் பண்ணல, லொக்கேஷனில் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா இருக்குது, இதை நான் எடுத்துகிட்டு வெறும் தமிழ்நாடு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் லொக்கேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அதையுமே நீங்கள் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ், ஜெண்டர், அப்புறம் டீட்டெயில்டு டார்கெட்டிங், இது எதுவுமே நான் சூஸ் பண்ணல. அப்புறம் ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் பாலிசி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் அப்படின்ற ஒரு காலமை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த செக் பாக்ஸை நம்ம கொடுக்க தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் செக்யூரிட்டி ரிலேட்டடாவோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவோ நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இதில் நான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்புறம் மெசஞ்சரை எடுத்துடுறேன். அப்புறம் ஃபேஸ்புக்கோட ரைட் காலமை நான் அன்செக் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ரைட் காலமில் ஸ்லைட் ஷோ ஆட் வந்து ரன் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுடைய ஆட் நேமை கொடுத்துக்காங்க. அடுத்து உங்களுடைய ஐடென்டிட்டி இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆட் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் அப்லோட் அப்படியே இருக்கட்டும். ஃபார்மேட்டில் நீங்கள் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்காங்க. கரோசல் வேண்டாம். அடுத்து ஆட் கிரியேட்டிவ் கிட்ட வந்தீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் இமேஜ் அப்புறம் செலக்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனோட கிரியேட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 15 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஸ்லைட் ஷோ ஆடாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸ்கொயர் டெம்ப்ளேட் அப்புறம் வெர்டிக்கல் டெம்ப்ளேட் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஆடை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நாம் இன்னைக்கு ஸ்லைட் ஷோ அப்படின்ற இந்த டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மினிமம் 2 இமேஜஸ் ஆச்சு இருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்வைப், அப்புறம் கான்டாக்ட்லெஸ் டெலிவரி, அப்புறம் ஃப்ரேம் அண்ட் இமேஜ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஸ்லைட் ஷோ ஆட் மாதிரியே தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்லைட் ஷோ அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லா இமேஜுமே சீன்ஸில் வந்து நின்று இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான டெக்ஸ்ட் ஓவர்லே இது எல்லாமே இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ நான் இந்த கேம்பெயினுக்கு இது எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே செட்டிங்ஸில் டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க, நன் அப்புறம் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கு அப்புறமும் அது ஃபேட் ஆகிட்டு அடுத்த இமேஜ் வந்து வரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் செகண்ட் சீனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான டிரான்சிஷன், அப்புறம் தேர்டுக்கானது, இந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். இதில் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக டிஸ்கவுண்ட் இருக்கும், ஜென்ரல், அப்புறம் ப்ரொமோஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டிக்கராக உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ நான் இன்னைக்கு டிஃபால்ட்டாக எந்த ஒரு ஸ்டிக்கரும் யூஸ் பண்ணாமல் வெறும் டிரான்சாக்ஷன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பேசிஸில் ஒரு ஸ்லைட் ஷோ ஆடை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இமேஜஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 minute ஆச்சு எடுத்துக்கும். ஸோ இது அப்லோட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்போம். ஸோ பிரைமரி டெக்ஸ்ட்டுக்கு நான் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஹெட்லைனில் நான் திரும்பியும் இதுவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் ஹெல்பிங் யூ க்ரோ யுவர் கெரியர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் நிறைய கேம்பெயின்ஸில் இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணதுனால டிஃபால்ட்டாகவே இங்கே என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி இருக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வெப்சைட்கான யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே யூஆர்எல்லையும் நான் இதையே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸோ இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஆட் ஆன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வாட்ஸ்அப் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னோட வெப்சைட்டுக்கு ஆடியன்ஸ் வந்தாவே போதும், வாட்ஸ்அப்புக்கு போக தேவையில்லை. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு கால் டு ஆக்ஷனில் லேர்ன் மோர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் புக் நோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கால் டு ஆக்ஷன் வந்து மாறிடுச்சு. ட்ராக்கிங்கில் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்காங்க. ஏன்னா இங்கிருந்து அந்த யூசர் வெப்சைட்டுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இது மூலயமா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் எந்த ஒரு எரரும் இல்லாமல் பப்ளிஷ் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 to 20 minutes ரிவ்யூ ப்ராசஸில் இருந்து தான் ஆக்டிவாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட் ஷோ ஆட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.